ஹாய். ஏய் என்ன ஹூடி வந்துருச்சா? எப்பா பல வருஷம் கேட்டு கொண்டு வந்துட்டடா. சூப்பர்ரா. ஏறா உள்ள ஏறா. என்னடா பிளான்? ஒரு பிளானும் கிடையாது. எனக்கு போர் அடிச்சிச்சுன்னு உங்களை கூப்பிட்டேன், உங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னு என் கூட வந்துட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான் பிளானு. இப்போ ஒன்னே ஏத்தியாச்சா, அடுத்தது இன்னொரு ஆளை ஏத்தணும். இப்போ வந்துட்டு ஒரு முக்கியமான நபரை இப்ப ஏத்த போறோம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான நபரை ஏத்த போறோம். லாஸ்டா நம்ம சேனலுக்கு அவர் வந்துட்டு ரொம்ப முக்கியமானவர் தான். இந்த உலகத்துக்கே ஒரு முக்கியமானவர் தான். அப்படிலாம் கிடையாது. அவனை வந்துட்டு அவனை தூக்கி போட்டு ஒரு இடத்துக்கு போறோம். நானுமே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு போறேன். சரி, ஓகே. சார் போலாம். எங்கெல்லாம் கேக்குறது கிடையாது. சென்னை போறோம். ஆமா, சென்னையில ஒரு நண்பரை பார்க்கணும். அதுக்காக கிளம்புறோம். ஓகே தானே உனக்கு? கைலி போதுண்டா, வாடா போவண்டா. இப்ப வந்துட்டு மிகப்பெரிய டாஸ்க் என்னன்னா இவனை வந்து கிளப்பி கூட்டு போறதுதான் மிகப்பெரிய டாஸ்க். இப்ப எவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்றோன்னு மட்டும் நீங்க பாருங்க. இவனெல்லாம் வந்தோன்னு வந்துட்டானுங்க. அவனை மட்டும் கூப்பிடுறதுக்கு ½ இங்க வெயிட் பண்ணாலும் சங்கீத ஸ்வரங்கள்னு நிக்கணும். நானும் என் காரம் இன்னைக்கு இங்க. இப்ப நம்ம ஐயோ வீட்டை தாண்டி போயிட்டானே. இதுக்கு தான்டா வீடு எடுத்துட்டு பழகணும்டா. திருப்பி விட்டனா காரு கிடக்கு, பைக்கும் இருக்கு. ரெண்டு கால் போடு மா. பிச்சைக்கார மாதிரி கத்திட்டு இருக்கு. வெயில் வேற கொளுத்து. ஹலோ ப்ரோ, எங்க இருக்கீங்க? வாங்க. வணக்கம். ஹாய். இந்த முக்கியமான நபர் வருதான். அவனை கூப்பிட வந்தா இப்போ அவன் வருவானா வரமாட்டானே தெரியல. போதும்பா, அவன் வருவானா வரமாட்டானே தெரியல. டிவி பார்க்க வச்சுட்டான். சரி பாப்போம், அவனை கூட்டு போ. டேய் போலாமா? போ உள்ள போ. ஏடா உன்னை கூப்பிட்ட வந்து வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டான்டா. என்ன வந்து சர்வால் ஏறுங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க தெரியுமா? ஆமா ஆமா. சரி, அதான் இது அங்க இதுக்கு போனீங்களாங்கிறது. எங்க போனோம் உங்களுக்கு? இந்த இதுக்கு போறீங்களே. எதுக்கு போறீங்க? நான் பண்ண போனீங்களே. அந்த அங்க போலையா எங்க போலையா? சரி ஓகே, அதான் கேட்டேன். சரி பாருங்க. சரி ஓகே. சரி, என்னடா பண்ணிட்டு இருக்க? ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்க. வியூவர்ஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லு. என்னது சொல்றது? ஏப்பா மேல பாரு, சைடுல பாரு, தலைய சொரி. சரி, காலையில நான் கேட்கும்போது ஃப்ரீயா தான் இருக்கேன் போலான்னு சொன்னேன். அதான் காலையில ஃப்ரீயா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பேக் டு பேக் ஏதோ ஒரு வேலை வந்துட்டு. சரி, தலைக்கு மேல வேலை வந்து அந்த வேலையெல்லாம் அவங்க அம்மா என்ன அசிங்கமா கேக்குற, தம்பி வேலை இருக்கு தம்பி. ஐயோ இவன் ஃப்ரீயா இருக்கேன்னு சொன்னானே. ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, மேட்ச் ஆரம்பிக்கிறதுல வந்துடலாம்ல. மேட்ச் விளையாடுறதுக்கு தான் நம்மளே போறோம். மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரணுங்கிற. நான் இப்ப ரீசெண்டா ஒரு இது ஒண்ணு பார்த்தேன். என்ன பார்த்தேன்? அவ்வளவு பெரிய விஷயம் இல்லடா. ஃப்ளைட்டு ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரி போறதுக்கு என்னது கிலோமீட்டர் கணக்கு பண்ணுவாங்கல்ல. அப்போ வந்துட்டு ஃப்ளைட்டு ஸ்ட்ரைட்டா போனா கம்மின்னு நினைப்பாங்களாம் டிஸ்டன்ஸ். ஆனா ஃப்ளைட்டு ஸ்ட்ரைட்டா போகாது, எந்த ஒரு ஆர்க்கா தான் போகுமா, டிஸ்பிளேஸ்மெண்ட்ல தான் போகும். ஏன்னா அது வந்துட்டு ஸ்ட்ரைட்டா போனாதான் கிலோமீட்டர் அதிகம். ஸோ நம்ம பூமி வந்து ரவுண்டாக இருக்கிற ஷேப்பில், ரவுண்டு கிடையாது. அதில் தான் நானும் பார்த்தேன், அது ரவுண்டு கிடையாது, அந்த கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக இருக்கும் அதனால தான் அவன் வந்து ஃப்ளைட்டை ஸ்ட்ரைட்டாக ரன் பண்ண மாட்டாங்களாம், ஆர்க்கில் போவோமா அப்படின்னு பார்த்தேன். அதை வச்சு தான் பரவாயில்லடா. ஐயப்பா இன்னொரு தகவல், பேட்டு பால்லாம் எடுத்துகிட்டு போகிறோமே, விளாட முடியுமா? எனக்கு விளாட தெரியாது. ஐயப்பா விளாட என்னடா விளாட தெரியாதுங்கிற? எனக்கு விளாட எனக்கு கிரிக்கெட் விளாண்டே பழக்கமே இல்லை. நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர்னா.
அவன் ஃபுட்பால் பிளேயர் நான் டேய், இதெல்லாம் ஏன்டா சொல்லவே இல்லை என்கிட்ட நீங்க? கிரிக்கெட் இட் இஸ் நேஷனல் கேம்டா. அப்பெல்லாம் கிடையாது, ஹாக்கி தான் நேஷனல் கேம். ஐயப்பா கிரிக்கெட் அவனை விளையாட தெரியுமா? ஐயப்பன் வந்துட்டு பேட்ஸ்மேன். இந்த சஞ்சு சாம்சன் சொன்னா பத்தியா இல்லையா? பாலை பார்க்கணும், சுத்தணும், சிக்ஸ் அடிக்கணும், அவ்வளவுதான். அதேதான் ஐயப்பனும் கான்செப்ட். இன்னும் அந்த 6 அடிக்கிறது ஒரு 6 பால் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் பால். இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம்னா காமேஸ்வரம். எட்டுக்குடி போலடா, எட்டுக்குடி இன்னொரு நாள் போவோம். ஸோ காமேஸ்வரம் போறோம். காமேஸ்வரத்துல வந்துட்டு புதுசா பீச் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க போல இருக்கு. இவன்ட்ட எத்தனை மாசம் ஆச்சுடா இதை கேட்டு? வந்துட்ட என்ன கம்பெனி புது நேம் சொல்லு? டென்சி அவுட்லெட் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருந்து நமக்கு நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் ஹூடி ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம பையன் கொண்டு வந்த டிஷர்ட் நல்லா இருக்கா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு காமேஸ்வரம் பீச் வந்திருக்கோம். காமேஸ்வரம் பீச்சில் போயிட்டு விளாட்றோம். இப்போ நம்ம வந்துட்டு காமேஸ்வரம் பீச்சுக்கு வந்திருக்கோம். அப்படி இப்படி சுத்தி எங்கேயா அழைச்சிருக்கீங்க. ஸோ இந்த பீச் வந்துட்டு நம்ம ஊர்ல வந்து புதுசா ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ரெனோவேட்னா சும்மா ரெனோவேட், சும்மா உருளாயிரும். ரெனோவேட் கிடையாது, ஒரு ஃபாரின் பீச் மாதிரி நம்ம பீச் மாறி இருக்குடா. சொல்லுங்க சொல்லுங்க. அதே உண்மையாடா. மூங்கில் இது வாட்ச் டவரு. வாட்ச் டவர்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதா? தெரியும் கேஜிஎஃப் படத்துல வருமே அதானே? பப்ஜிடா, நம்ம பழைய பப்ஜியை நீங்க மறந்துடக்கூடாதுடா. அப்புறம் வந்துட்டு குழந்தைகளுக்கான விளையாட்டு உபகரணங்கள் அனைத்தும் வச்சிருக்காங்க. அங்க நாங்களும் விளையாட போறோம். சரி, இங்க நம்ம கிரிக்கெட் விளையாட முடியுமா? யாருக்கு தெரியும். சரி, இங்க ஃபர்ஸ்ட் பால் பிட்ச் ஆகுமா? பால் பிட்ச் ஆகுதா இல்லையா? ஃபுல் டாஸ் போட்டு விளையாண்டுக்கிட்டே இருக்கோம், ஆடிட்டே இருக்கோம். இந்த ஐபிஎலுக்கு வந்துட்டு யார் வின் பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிற? நாமெல்லாம் இதை கணிக்க முடியாது சார். அவங்களே கணிச்சு வச்சிருப்பாங்க. நீனு? இல்ல, நான் கிரிக்கெட் பார்க்க மாட்டேன். நீனு? கேகேஆரா? என்னடா லிஸ்டே இல்லாம வருதோ நீனு? அங்க இருந்து சிஎஸ்கே பிளட்டா நாங்களா? வாட்ச் டவர்லாம் போட்டுருக்கேன். இது எதுவுமே பார்த்து எக்ஸைட்மெண்ட் ஆக மாட்டோம். ஆஃப் தி கேமரா ஓடுறேன். மெச்சூரிட்டி ஆயிட்டீங்களா நீங்க? ஏய், என்னடா இது? நம்ம ஊர் பீச்சா? என்ன இது? என்னடா இது இவ்வளவு சூப்பரா இருக்குது? லெவலா பண்ணிருக்காங்க. இந்த ஓலப்பாயெல்லாம் வச்சு அழகா செஞ்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் ஏரியா இதெல்லாம் இருக்கு. டேய் வாடா, போய் உட்காருவோம்டா, வாடா. அப்புறம் அங்க கொஞ்சம் நல்லா இருக்கு. பெட்டர் அங்க போய். இது வந்துட்டு என்னன்னு தெரியுமா? தெரியாதா உனக்கு? இந்த பிகினி போட்டுட்டு படுத்து கிடப்பாங்கல்ல, அதுதான் இது. நினைச்சேன் இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண வேணாம்னு நினைச்சேன். அந்த வார்த்தையை போட்டாரு வேற கரெக்டா. சரி, இதுல படுத்தா முதுவை கிழிச்சிடாது. இங்க ஒரு போல்டு எல்லாம் எப்படி இருக்கு? இரு படுத்து பார்ப்போம். என்னடா பாட்டு அதான் பிகினி மாதிரி இருக்கும். நாவல்ஸ் காமிக்கிறீங்களா நீங்க? நல்லா இருக்குடா. ஆராய்ச்சி பண்றங்கிற பேர்ல கைட்டி கையோட அங்க பாரு. ஏய், அதனால ஏறக்கூடாதுன்னா முள்ள வச்சு வச்சுக்கிறாங்க. வா. ஏய், இது பனைமரம்டா. லைஃப் கார்டு ஒன்லி. ஏய், இங்க இருந்து நம்ம வந்துட்டு எனிமீஸ் வந்துட்டு ஸ்னைப்பர்ல அடிக்கலாம். அங்க ஏறக்கூடாது, லைஃப் கார்டு ஒன்லியா. உயிர் காப்பாளர் மட்டும். ஏய், நான் உயிர் காப்பாளன்டா. தூக்கி போடு, பால் தூக்கி போடு. அங்க பாரு, அபாயம் ஏதோ போடு போட்டு. அப்ப அங்கதான் பண்ணுவா. சரி, இப்போ நான் ஒரு பால் போடுவேன், கரெக்டா என் கைக்கு அடிக்கணும். கைக்கு தான் அடிக்கணும், வேற எங்க பேட்டுக்கு போடணும். சரியா? கரெக்டா என் பேட்டுக்கு போடணும். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். ஸ்லிப் கீப்பர்லாம் கரெக்டா இருங்க. ஐயோ போ. கரெக்டா அடிச்சனா? இப்ப பாரு. இப்ப நான் போறேன் பாரு. உனக்கு ஆச்சு. என்ன சொல்ற? இப்போ உங்களுக்கு அதிசயத்தை காமிக்கவா? இது என்னது? அப்படியே திரும்ப. அது என்னது? மக்கா மக்கா.
நிலா எப்படி ஒரே நேரத்துல ரெண்டுத்தையும் காமிச்ச பத்தியா உனக்கு? ஆனா இன்னும் இடம் இருக்கு. அப்பாயம் போர்டு போட்டுருக்காங்க போ. அப்பாயம் அப்ப நம்ம அங்கதான் போகணும். வாங்க போலாம். கூட நம்புங்க, அந்த நிலா மட்டும் நம்பாதீங்க. ஏன்டா நிலாவை நம்ப கூடாதுங்கிற? தம்பி லூனா தான் எனக்கு பிடிச்சது. வா போலாம். ஆனா நீ இருக்க பாரு லூனான்னு சுத்து. அப்போ வந்தாலே அப்பாயம் தான். ஏய் சோலார் போட்டிருக்கீங்க. அதை கவனிச்சிங்களா யாராவது? அப்பாயம் ஏன் தெரியுமா போட்டிருக்கு? பார்த்துட்டேன், எல்லாம் பார்த்தாச்சு. ஏய் சூரிய ஒளி ஒன்று உற்பத்திடா, அங்கே பாடுறா, சூப்பர்ரா, சோலாருடா. இப்படிதான் பீச்சுக்கு போனோம். நம்ம பீச்சுக்கு போவோம், அவங்க அங்கே சுத்திட்டு இருக்கோம். என்ன சோல்ஜரு? சோலாரு சோலாரு, நீ ஒரு கோளாறு. பாலாறு வா பீச்சுக்கு போ, பீச்சுக்கு போ. பாதுகாப்பு அவசரம்லாம் வச்சிருக்காங்க. ஏடா இதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டா? வாடா. சிசிடிவி எல்லாம் வச்சிருக்காங்க. சிசிடிவி கேமராவா? ஏய் நல்லா இருக்கேடா. டேய் நம்ம ஊர்கிட்ட இப்படி ஒரு இடமா? நம்ம ஊரு கிட்டன்னு சொல்ல முடியாது, மிக அருகாமையில். ப்ளூ ஃபிளாக் பீச் கொடுத்துருக்காங்கடா காமேஸ்வரத்துக்கு. ப்ளூ ஃபிளாக்னா என்ன தெரியுமா? ப்ளூ ஃபிளாக் பீச்னா என்னன்னா அங்கீகரிக்கப்பட்ட பீச், அதாவது சுத்தமான பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாளைக்கு. இல்லடா, இந்த ப்ளூ ஃபிளாக் பீச் வந்துட்டு எங்கெங்க கொடுத்துருப்பாங்கன்னா சென்னையில கோவளம் இருக்குல்ல, சென்னையில கோவளம் இருக்குல்ல, அது ஒரு ப்ளூ ஃபிளாக் பீச். அதுக்கப்புறம் அதை சுத்தி நிறைய இருக்கு. அது டிவி கேபடி தானே? இல்லையா? வாங்க போ. என்ன சொல்லுது? ஏன் டல்லா இருக்கு? பீச் ரொம்ப அழகா இருக்கு. சரி, கேர்ள் ஃப்ரெண்டோட வந்திருக்கணும். உங்களோட வந்து உட்காந்துருக்கோம். ஓஹோ, அந்த ஆசை வேற இருக்கு அவனுக்கு. சரி என்ன சொல்றான்? ஒன்றும் இல்லை, பீச் ரொம்ப அழகா இருக்கேன். பையன் கேர்ள் ஃப்ரெண்டோட வந்திருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறான். சரி விடு விடு. மேகனா இல்லைன்னா பிரியா இல்லாமையா போயிருவா? ஓனதே பிரியாதாயா? மேகனா பிரியாலாம் போதும். இந்த பீச்சோட ஹிஸ்டரி தெரியுமா? உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது. அப்புறம் எதுக்குடா வந்து கேட்டேன் எங்கள்கிட்ட? வாங்க போய் தெரிஞ்சுப்போம். கடவுளே வாடா. சரி நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், இதோட ஹிஸ்டரி தெரியாம சுத்திட்டு இருக்கோம் பத்தியா இல்லையா? ஹிஸ்டரினா வரலாறு தானே. ஆனா எங்க போறோம், எதுக்கு போறோம், என்ன பண்றோம் ஒன்னும் தெரியறது கிடையாது. சும்மா சுத்துறோம் நம்ம. சரி நேரா போயிட்டு அங்க இருக்காங்க, இவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோமா? சரி வா போ. அண்ணா எப்படி இருக்கீங்க? இந்த ஊர் தானே எல்லாருமே? இந்த ஊர் தான். இந்த ஊர் வந்து காமேஸ்வரம். காமேஸ்வரம் மீனவர் தெரு. சரிண்ணா. சரி, வேளாங்கண்ணில இருந்து எவ்வளவு தூரம்? இங்க இது ஒரு 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டர். வேளாங்கண்ணில இருந்து 7 கிலோமீட்டர். சரி, இது இப்ப ஆரம்பிச்சு எத்தனை நாள்? ஒரு மாசத்துக்குள்ள தான் இருக்கு. சரி, ஒரு மாசத்துக்குள்ளே இவ்வளவு நல்லா இருக்கு. இதை மெயின்டைன் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? அது மெயின்டைன் பண்றது தானே எங்க ஊர் சார்பா. ஓ, உங்களே நியமிச்சிருக்காங்க? இந்த ஊருக்காரங்களே நியமிச்சிருக்காங்க? அரசு சார்பில இருந்து. நாங்க சுத்தம் சுகாதாரம் பாதுகாப்பா வச்சுக்கணும். மக்கள் வாழ்ந்து உட்காரணும், போகணும். இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக தான் இங்க எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாதுன்னு நாங்க நேரங்காலமே பாக்குறது கிடையாது. சூப்பர். எப்ப தூங்கி முழிக்கிறோமோ போட்டுக்கு போற மாதிரி நாங்க நைட்ல தான் தூங்கி முழிப்போம். 2 மணி 3 மணி நைட்டு. அதே மாதிரி இந்த இதை நாங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு டைமே கிடையாது. உங்க பேர் என்னன்னா? காளியப்பன். காளியப்பன். உங்க பேர்? வடிவேல். உங்க பேர் என்ன? செந்தில்குமார். நீங்க? பாலகிருஷ்ணன். ஸோ இவங்க எல்லாருக்கும் நம்ம ஒரு சல்யூட் கொடுக்கலாம். ஏன்னா அழகா பார்த்துருக்காங்க, அழகா இருக்குது. இது அப்படியே மெயின்டைன் பண்றோம். இது உங்களுக்கு கடமை இருக்கு, அதே மாதிரி எங்களுக்கும் கடமை இருக்குங்கிறத உணர்ந்து எங்களுக்கு அதிகமான கடமை இருக்கு. ஸோ யாரும் வந்துட்டு பிளாஸ்டிக் கவர்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா பைக்குள்ள வச்சு திருப்பியும் வெளியில போய் போடுங்க. இல்ல அங்கங்க டஸ்ட்பின் இருக்கு, நிறைய வச்சிருக்கோம், குப்பை தொட்டி இருக்கு, அதுல போய் போடுங்க. யாரும் கீழே போடாதீங்க. நமக்கும் பொறுப்பு இருக்குங்கிறத உணர்ந்து செயல்படுவோம். என்ன மர்வேசே வாயா என்ன கூப்பிடுறாங்க பாருங்க. என்ன எடுக்கலாமா? சரி வா 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 வா. கேக் வெட்ட கூப்பிடுறாங்க, வாங்க போலாம். வாங்க வாங்க. உங்க பேர் என்ன? என்னது? தஸ்மீனா. தஸ்மீனா. சூப்பர் சூப்பர். உங்களுக்கு எத்தனாவது பர்த்டே இது? 7th பர்த்டேவா? சூப்பர் சூப்பர். வெட்டுங்க வெட்டுங்க. ஹாப்பி பர்த்டே தஸ்மீனா, ஹாப்பி பர்த்டே தஸ்மீனா. ஏய் இந்தாங்க.
கூட அண்ணனுக்குலாம் கொடுங்க. வாங்க 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 வாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். இங்க பாரு, இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்காக ஏற்படுத்திருக்க இடம். நான்லாம் போனேன்னா செருப்பால அடிச்சு வெளில அனுப்பிடுவாங்க. அங்க போயிட்டு இருக்க கேமரா, நீங்க இங்க போறீங்க, இப்படி போறீங்க. போட்டும் போட்டோம், அது பாட்டு போட்டும். வா, அதுல ஏறிவியா நீ? நான் ஏறினா உடஞ்சிரும். நீ ஏறினாலும் உடஞ்சிரும். வா தம்பி, உங்களுக்கு கொஞ்சம் டீசெண்டா நம்ம ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அங்க போயிருவோம் நம்ம. சின்ன பிள்ளைங்க எல்லாம் வந்தா இங்க நல்லா விளையாடலாம் போல இருக்கு. நானும் ஒரு காலத்துல நானும் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டேன்டா. ஒரு காலத்துல நானும் அந்த காலத்துல ஒரு காலத்துல இல்ல சித்தப்பே, இப்பயும் நம்ம சின்ன பிள்ளைங்க தான். நம்மளும் சின்ன பிள்ளைங்க தானடா. அதானே இங்க இருக்கு பாரு நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ். அதுதான் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ். ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுடா. டேய் என்னடா பால் வேணுமா? வா நம்ம கிரிக்கெட் விளையாடுவோம். கிரிக்கெட் விளையாடுவோமா? வரியா இல்லையா? வா விளையாடுவோம். பசங்களை கூப்பிடு. டேய் டேய், அது குடுறா. அதுதானே எனக்கு வேணும், தொப்பையை குறைக்கிறதுக்கு. இருடா இருடா, நான் விளையாடுறேன்டா. எதுக்கு கோபி? சின்ன பிள்ளையா நம்ம நவர மாட்டேன். போக மாட்டேன். எப்படி ஆடணும்? விளையாடும் வாங்க. அதான் அதான் அதான். என்ன எப்படி ஆடினா எப்படி? என்ன ஆடுறது? போயிட்டு வா, நல்லா போயிட்டு வா, நல்லா போயிட்டு வா. என்னடா சின்ன பிள்ளையா மாறினா என்னடா பண்ணி ஆடணும்? நீ வா, இது நமக்கு இது செட் ஆகுமா? அங்க என்ன பண்றான் பாடுறா, இவனை பாடுறா, அவனை பாடுறான், அங்க பாடுறான். ஐயோ இருறா, உடச்சிடாதரா. ஐயப்ப எங்க திருப்ப நீ என்ன பண்ற? எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரைங்கிறத மறந்துட்டு முழு நேரம் குழந்தைகளாவே. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அப்புறம் என்ன, அதுல ஏறி சுத்துவா. சுத்தம் வயசாயிட்டு வா நம்ம விளையாட போவோம். வா, பசங்களை ரெடி பண்ணி வச்சு நம்ம 11 பேர். ஓகே, மேட்ச் ஸ்டார்ட். கோலி ஃபேன்ஸ் இப்படிலாம் அடிச்சுக்கலாமா? கோலி ஃபேன்ஸ் எப்படி இருக்கணும்? டீசெண்டா இருக்கணும். ஓகேவா? யாரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறா? இந்த பாத்தியா, இப்பதான் சொன்னேன். நம்மளுக்குள்ள இது பிடிச்சுப்போம் எல்லாம் தனித்தனியில. சரி வாங்க, தாபூத்திரி போடும். 3 பேர் போடுங்க. சரியா? 5 பேர் போடுங்க. 5 பேர். ஓ நீ பவுலர். நீ இந்தாண்ட வா, நீ இந்தாண்ட வா. நம்ம டீம். ஓகே, நீ வா 5 பேர். 5 பேர். நான் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங். 2 பேர் போடுவாளா? சரி, நான் சும்மா காட்சி. இவன் ஒருத்தர் இருக்கான், நீ போடு. இவன் செகண்ட் பேட்டிங். வாடா, நீ நம்ம பேட்டிங் வாடா. என்னடா இவன் மூணாவது பேட்டிங். ரிட்டன். அட என்னடா நான் போட்டு. ஓகே, ஒத்த காட்சி. இவன் அப்ப நீ தான் லாஸ்ட் பேட்டிங். சரியா? நீ பவுலர். சரியா? வாங்க போலாம். விளையாடுவோமா? அண்ணன் பெரிய பேட்ஸ்மேன் நினைச்சரா? நீங்க பால் போட்டா பால் பறந்துடுமே. நம்ம வின் பண்றோம். சரியா? யார் யார் பால் போடுவா? நீ பவுலரு. பவுலரு. சரியா? சரியா? ஃபீல்டிங்லாம் பக்காவா இருக்கணும். டேய் மணி ஆயிட்டா, போடா டேய். போடு போடா. வெற்றி குறி. தோக்க போறது இவ்வளவு சீன். ஓகே. ஓய் தம்பி, ஃபர்ஸ்ட் பால். அவுட். 1 pitch அவுட். சி அவுட். ஸ்டிக்கே வைக்கடா. ஸ்டிக்கே கிடையாது. அவுட்டா? ஸ்டிக்கே கிடையாதுடா. என்னது? ஸ்டிக்கே கிடையாதுடா. எது ஸ்டிக் கிடையாது? ஸ்டிக்லாம் உண்டு, அது சொல்லி தான் விளையாடுது. போ. குடு. ஏ பேட்ல தான அடிச்சிச்சு. யார் விளையாடுறீங்க அடுத்தது? கேட்ச்டா தம்பி. புறா. அடுத்த ஒரு 4 ஓட்டங்கள். மொத்தம் 10 ஓட்டங்கள். 10 ஓட்டங்கள். என்னது அது? 4. எங்கடா 4? அங்க பாரு 4. அவன் புடிச்சிட்டான்டா. 4 அதை தாண்டி தான் பிடித்தார். ஓ சரி வா, யார் பால் போடுறா? நோ பால். அம்பையர் வந்து நில்றா. நீ அம்பையர் வந்து நில்றா. அவுட். அவன் ஓடி வந்து போறான்டா, பாத்துக்க. அவுட். போடு. சூப்பர் பால்ரா. கேட்ச்டா. ஐயோ, பேட்ட தூக்க முடியுதா?
தூக்க முடியுதா இல்லையா? ஏய் காற்று காற்று வெளியிடை காற்று வெளியிடை. இரா ஃபர்ஸ்ட் பால் அப்படிதான். அடிக்கிற மாதிரி போடாதே. அவுட் Four. அவுட். போடு ஷாட். போடு. 10 ரன் தான் அடிச்சிருக்கோம். இன்னும் 7 ரன் அடிக்கணும். இன்னும் 8 ரன் அடிச்சா வின்னு. 7 அடிக்க முடியாதுல. 7 அடிக்க முடியாதுல. டேய் லாபாலா. போடு. 20 இல்ல 16. 4 போடு. 6. வின் ஆயிட்டோம் நம்ம. சூப்பர். நல்லா விளாண்டீங்க. உன் பேர் என்ன? மோகிதரா? மோகிதன் வந்து லாஸ்ட் பால்ல 6 அடிச்சு வின் பண்ணிட்டாரு. உன் பேர் என்ன? 2 விக்கெட் எடுத்து மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. ஆனா இவங்கள்ட்ட நம்ம டீம் தோக்குது பாத்தியா? நம்ம டீம் எந்த லட்சணத்துல இருக்கு பாருங்களேன். கொஞ்சம் அங்க காமி, அந்த மூஞ்செல்லாம் காமி. ஏடா இந்த மூஞ்செல்லாம் எங்கடா தூக்கி வச்சுப்பீங்க? அப்புறம் இன்னைக்கு டேட் அருமையா முடிஞ்சிருச்சு. ஆனா பிளான் போடாம வந்து தான் நிறைய விஷயம் நம்ம வந்துட்டு ஹாப்பியா இருக்கும். இது சடன் பிளான், சர்ப்ரைஸ். நான் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்பதான் உட்காந்துருந்தேன். கரெக்டா நீங்களும் கூப்பிட்டீங்களா? சரி ரைட். அப்பதான் இன்னொரு கமிட்மெண்ட் வேற கொடுத்தேன் வீட்டுல. ஆஹா இந்த கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம், இங்கே கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம். அது நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலடா. இது ஏதோ ஒரு சென்னையிலயோ வித்தியாசமா இருக்கு, ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரிலயோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். மெயின்டைன் பண்ணா சூப்பரா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, குழந்தைங்க பெரியவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னா இங்க வரலாம். சூப்பரா இருக்கும். புதுசா கல்யாணம் ஆனாங்கல்ல, நம்ம டீம்ல 2 பேர் கல்யாணம் ஆயிருக்கு. ஆமா, அவங்களுக்கு இத நம்ம சஜஸ்ட் பண்றோம். அமலண்ணா உங்களுக்கு தான் சொல்றோம், வந்துருங்க. நீங்க ஃபேமிலியோட வந்து பாருங்க. இன்னொன்னு எனக்கு இன்னைக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான இடம் என்ன தெரியுமா? அந்த சின்ன பிள்ளைங்க கூப்பிட்டு கேக் வெட்டும் போது. ஆமா, அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது ரொம்ப கியூட்டா அழகா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சின்ன பசங்களை கூப்பிட்டு, ஆனா நான் கிரிக்கெட் விளையாடுறேன். அந்த ஒரு பையன் அடிக்கிறான், கிரிக்கெட் ஷாட் ப்ராப்பரா அடிக்கிறான்டா. பட் பாரு, இங்க இருந்து தான் ஒரு கோலி, இங்க இருந்து தான் ஒரு தோனி உருவாறாங்க போல இருக்கு. அப்புறம் சின்ன குழந்தைங்களோட இருக்கும்போது ரொம்ப ஜாலியா இருந்தது. ஜாலியா இருக்கும். என்ன வயசாயிட்டு ஓடி முன்ன மாதிரி ஓட முடியல, அது ஒரு தான் கொஞ்சம் இதா இருக்கு. ஆனா லைஃப்ல வந்துட்டு என்ன பொறுத்தவரையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஃபேமிலி ஸ்பாட் தான், நாட் பேச்சுலர் ஸ்பாட். இந்த ஸ்பாட்டுன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் இந்த வீடியோவை எங்கே இருந்து வேணால் பார்க்கலாம். நீங்கள் எங்கே வேணால் போங்க, ஆனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு லைஃப் தான், ஒரே ஒரு வாட்டி தான். என்ஜாய் பண்ணுங்கள், ப்ராப்பராக ஃபேமிலியை ஹேண்டில் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. வேறு எதுவுமே வேண்டாம், ஹாப்பியாக இருங்க. எல்லோரும் ஹாப்பியாக இருக்க வைங்க. யாராவது உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா நீங்கள் கஷ்டத்தெல்லாம் எடுத்துக்காதீங்க, சந்தோஷத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு இங்கே நாங்கள் இதை முடிக்கிறோம். அடுத்த நாள் இன்னொரு இடத்துல உங்களை சந்திக்கிறோம். பாய்.